ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிற கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, ரொட்டி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ண உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயிலே வந்து 3/4 அளவுக்கு இதை நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கின பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூடவே ஒரு குடமிளகாவையும் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். குடமிளகா வதக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வதக்குனதால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, லைட்டாக நீங்கள் வதக்குனீங்கனாலே போதும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 2 வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக ஊற வச்ச முந்திரியும் சேர்த்து பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. தக்காளியும் முந்திரியும் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்குங்க போதும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் வதக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 8 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன் கருப்பு கொண்ட கடலை ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா பவுட்ரு இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பவுட்ரு கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 80% குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக அந்த மசாலாவில் இது நல்லா வேகட்டும். இப்போ அது வேகிற நேரத்தில் இன்னொரு பேனில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. லைட்டாக ஹீட் ஆனோடனே சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இதை அப்படியே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த கிரேவியில் இதை ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட எல்லாத்துக்குமே, பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.